ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே டு ஆல் இன் ஒன். இன்றைக்கி சனிக்கிழமை பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் என்ன பண்ணேன்னு பார்க்கலாம் வாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னோடய பசங்களுக்கு சுட சுட இட்லி வச்சு தக்காளி பழ சட்னி ஆட்டிண்டேன். தக்காளி பழ சட்னி ஊற்றி கொடுத்தேன். சாப்பிட்டு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. என்னோடய சின்ன பையனுக்கு ஆஃப் டே ஸ்கூலு, பெரிய பையனுக்கு ஃபுல் டே. அவருக்கு மட்டும் லஞ்ச் பேக் பண்ணேன். லஞ்சுக்கு சாதம், கொள்ளுப்பருப்பு சட்னி பெரட்டினது, ரசம் வச்சு பேக் பண்ணிட்டேன். ஸ்நாக்ஸுக்கு 2 பேர்த்துக்குமே குச்சிக்கிழங்கு சிப்ஸ் வச்சு பேக் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டேன். என்னோடய ஹஸ்பண்டுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி, தக்காளி பழ சட்னி, லஞ்சுக்கு கொள்ளுப்பருப்பு சாதம் பெரட்டினது, ரசம் வச்சு பேக் பண்ணி கொடுத்து விட்டுட்டேன். வீட்டில் ரொம்ப நாளாக ஒரே ஒரு பீஸ் நூடுல்ஸ் இருந்துச்சு, வேஸ்ட் பண்ண வேணான்ட்டு நூடுல்ஸை தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டு வேக விட்டுட்டு ட்ரைன் பண்ணிட்டேன். தாளிப்பு கரண்டி வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு சாப் பண்ண பூண்டையும் போட்டு லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நூடுல்ஸில் கொடுத்த மசாலாவையும் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு வடிகட்டி வச்சுருக்க நூடுல்ஸில் போட்டு பரட்டி சாப்பிட்டேங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு சாப்பிட்டேன். வாய் சப்புன்னு இருந்துச்சு, ஏதாவது சாப்பிட்ணும் போலையே. இது சாப்பிடவும் செம்மையாக இருந்தது. என்னோடய சின்ன பையன் ஆஃப் டேவோட ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் தான் பாத்திரம் எல்லாத்தையும் தேய்ச்சி முடித்தேன். லஞ்ச் சாப்பிட்லான்னு சொன்னேன். வடகம் கொஞ்சம் பொரிக்கிறேங்கன்னு வச்சு சாப்பிட்லாங்கவும் ஓகேம்மான்னாங்க. வடகம் எல்லாத்தையும் பொரித்தேன். இந்த வடகமெல்லாம் காய வச்சு பொரித்து சாப்பிட்டே ரொம்ப வருஷம் ஆகுது. வாய்க்கு நல்லா டேஸ்ட்டாகவே இருந்துச்சுங்க. லஞ்சுக்கு நானும் என்னோடய சின்ன பையனும் நேற்று வச்ச மொச்சக்கொட்டை கத்திரிக்காய் குழம்பு மீதி ஆயிடுச்சு. அந்த குழம்ப ஊற்றி வடகங்க பொரிச்சதை கடிச்சிக்கிட்டு சாப்பிட்டோம். நைட்டுக்கு வேணால் கொள்ளுப்பருப்பு ரசமும் வச்சு சாப்பிட்டுக்கலான்னு எங்களோட லஞ்சை சாப்பிட்டு முடித்தோம். நானும் என்னோடய சின்ன பையனும் டிவி பார்த்துக்கிட்டு இருந்தோம். என்னோடய பெரிய பையனும் 3 மணிக்கு ஸ்கூல் விட்டு வந்தாங்க. 3 பேரும் சேர்ந்து டிவி பார்த்துட்டு இருந்தோம். 4 மணிக்கு எந்திரிச்சு டீ எல்லாம் போட்டு கொடுத்தேன். குடிச்சு முடிச்சுட்டு 2 பேரும் டைப் கிளாஸ் கிளம்பிட்டாங்க. நானும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு இருந்த பாத்திரத்தை எல்லாத்தையும் தேய்ச்சிட்டு இருந்தேன். கரெக்டாக என்னோடய 2 பசங்களும் வந்தாங்க. கொஞ்ச நேரம் இருந்துட்டு என்னோடய பெரிய பையன் டியூஷன் கிளம்பிட்டார். சின்ன பையன் படிச்சுட்டு இருந்தாங்க. நானும் லாங் வீடியோ போடலான்னு அதுக்கு வாய்ஸ் கொடுத்துட்ருந்தேன். அந்த வீடியோவும் அப்லோட் பண்ணிட்டேங்க. வேணால் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அது பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஹவுஸ் வார்மிங் ப்ரிப்ரேஷன் மார்னிங் டு ஆஃப்டர்நூன் பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சுன்னு லாங் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். லாங் வீடியோ அப்லோட் பண்ணுற கேப்பில் பெட்டு மேலெலாம் இருந்த எல்லா துணியையும் மடித்து செல்ஃப்லேயும் பீரோவிலையும் அடுக்கி வச்சுட்டேன். பசங்களும் கட்டெல்லாம் ரெடி பண்ணி தூங்குற அளவுக்கு எல்லாம் செட் பண்ணியாச்சு. நாங்களும் போய் தூங்க போகிறோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.